ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி மீது ஆபாச பேச்சு தொடர்பாக 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆபாசமாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கண்டனங்கள் குவிந்து வரக்கூடிய வேளையில் தற்பொழுது அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. தற்பொழுது இந்த ஆபாச பேச்சு விவகாரம் தொடர்பாக உதயநிதி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது, பதிவு பண்ணுங்க. அதாவது காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக நேற்று தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மட்டுமல்லாமல் பல்வேறு இரட்டை அர்த்த வசனங்களையும் அவர் அங்கு பேசியிருந்தார். குறிப்பாக ஜூன் மாதம் முடிந்து விட்டது, ஜூலை மாதமும் தொடங்கிவிட்டது, இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னமும் தண்ணீர் வரவில்லை, இன்று வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. அதனால் இது பற்றி இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறாரா என்றால் இல்லை என்று அவர் பேசியிருந்தார். மேலும் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை திமுக மீது பொய் வழக்கு போடுவது மட்டுமே என்பதையும் பேசியிருந்தார். எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கு தண்ணீர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இரட்டை அர்த்தத்தை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இது முதலமைச்சருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பறக்கும் வகையிலும் ஆபாசமாகவும் இருப்பதாக கூறி அவர் மீது தமிழக வெற்றிக்களத்தின் தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி ஒரு புகாரை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அவருடைய தரப்புல முகமது அதாவது அவருடைய தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துல தற்போது முறையீடு ஒன்றை செய்திருக்கிறார். அந்த கைது நடவடிக்கை குறிப்பாக பேச்சு சுதந்திரத்துக்கு மீறும் வகையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் இது போன்ற பேசி இருக்கிறார் என்ற அடிப்படையில் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் விவசாயிகள் நலனுடைய காக்கும் விவகாரத்துல இது போன்ற வழக்கு உள்நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைது நடவடிக்கை செல்லாது என்ற அடிப்படையில அவருடைய தரப்புல முறையீடு செய்யப்பட்டு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். தற்பொழுது உதயநிதியினுடைய ஆபாச பேச்சு தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்கள் தரப்பில் அவசர முறையீடு என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் அடுத்தடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது? கள சூழல் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. அதாவது தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக கூறி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மீது தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணியினர் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் மீது உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் குறித்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருந்ததாக பரபரப்பு புகார் மனு அளித்திருந்தாங்க. அதாவது தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரை பற்றியும் பெண்களை பற்றியும் நாகரிகமற்ற முறையில் ஆபாசமாக பேசியதாக தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்ட உரையின் போது இருந்தவர்கள் எழுப்பிய கோஷங்களுக்கு பதிலளிப்பதாக கூறி நடிகை த்ரிஷாவின் பெயரை சுட்டிக்காட்டி பாலியல் ரீதியாகவும் பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையிலும் உட்பொருளோடு பேசியதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த உரையாடல் அடங்கிய 2 நிமிடம் 39 வினாடிகள் கொண்ட வீடியோவை திமுக ஐடி விங் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டு பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தலைமையில் தாவேகா நிர்வாகிகள் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளரிடம் நேற்று புகார் மனு அளித்திருந்தனர்.
அதில் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அந்த வீடியோவை பரப்பிய திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது உடனடியாக சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த மனு பெற்று தற்போது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அவரது வீட்டில் நீலாங்கல்ல அவர் வீட்டில் போலீசார் குவிந்து தற்போது அவர் கைது செய்யப்படுவாரா என்பது பொறுத்திருந்தால் தெரியும். நன்றி ஆனந்த், தற்போது வரை இருக்கக்கூடிய சூழலை வழங்கினேன். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். உதயநிதியினுடைய ஆபாச பேச்சு தொடர்பாக பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் என்பது வெளுத்து வரக்கூடிய வேளையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கின்றது. இந்த வேளையில் ஆபாசமாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கண்டனங்கள் என்பதும் குவிந்து வருகின்றது. மேலும் உதயநிதியினுடைய வீட்டை சுற்றிலும் போலீசார் அங்கு குவிந்திருக்கக்கூடிய வேளையில் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பெற்ற வேளையில் குவிந்திருக்கக்கூடிய போலீசாரோடு முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அதனை நாம் தொடர்ந்து செய்தியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் கைதாக உதயநிதி மறுப்பு என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அவசர முறையீட்டு மனு ஒன்றையும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அவசர முறையீட்டு மனு தொடர்பாக பிற்பகலில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். இந்த ஆபாச பேச்சு விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வேளையில் உதயநிதி கைதாக மறுப்பு என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழல் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல ரொம்ப இழிவாகவும் அருவருக்கத்தக்க வகையில பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல 6 பிரிவுகளின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை இணை ஆணையர் தலைமையில காவல்துறையினர் உதயநிதியை கைது செய்ய இன்று காலையே வந்துட்டாங்க. வந்தவர்களிடம் 10 நிமிடம் என்று கைதாகிறதுக்கு தள்ளி போயிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியா சில வாய்ப்புகளும் கொடுப்பாங்க. கைதாவர்களுக்கு செய்து பொழுது அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக தேவை என்பதற்காக ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக காவல்துறையை காத்திருப்பாங்க. ஆனா 10 நிமிடம் சொல்லி நேரத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். கைதாவதற்கு உதயநிதி மறுக்கிறார் என்றுதான் இப்ப தகவல் வெளியா இருக்கிற சூழல்ல காவல்துறையினர் அங்க ஏற்கனவே அதிகாரி எண்ணிக்கையில வரவழைக்கப்பட்ட சூழல்ல திமுகவினர் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் அங்க வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப திமுகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டம் தொடங்க இருக்கிறது. அதுல பட்ஜெட் தாக்கல் இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தோட அதுக்கப்புறம் விவாதம்லாம் நடக்க இருக்கிற சூழல்ல எதிர்கட்சி தலைவரை இதுல பங்கேற்க விடாம தடுப்பதற்காக இப்படி வழக்குன்னு திமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா பெண்களை அவமதிக்கின்ற வகையில, இழிவுபடுத்துகின்ற வகையில, மேடையில இருக்கிறவங்க கேட்டு முகம் சுளிக்கின்ற வகையில பேசிய ஒரு பேச்சுக்கு தாவேகானுடைய மகளிரினர் புகார் கொடுத்திருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எம்பி, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிற சூழல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ரமேஷ், ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா உள்ளிட்டோர்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற லயோலா மணி உள்ளிட்டோர்லாம் கடுமையான கண்டனங்களை தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிற சூழல்ல காவல்துறையினர் 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு தான் நாங்க அழைக்க வந்திருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் வீட்டுக்கு காத்திருக்கிறாங்க. ஆனால் உதயநிதி கைதாவதற்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறையினோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் நீதிமன்றத்திலேயே ஒரு முறையீடு செய்திருக்காங்க. கைது செய்யக்கூடாது, சட்டமன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனால் ஒரு துணை முதலமைச்சராக இருந்த ஒருவர் தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையானது. அப்படி இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு பொறுப்போடு கண்ணியத்தோடு பேசியிருக்க வேண்டும்.
பேச வேண்டிய விஷயம் மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவிக்கணும்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல இப்படி ஒரு அருவருக்கத்தக்க வகையில ஏன் பேசினார், இப்படி ஒரு கண்ணிய குறைவா பேசினதை திமுகவினர் பலருமே கண்டிச்சிருக்காங்க, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது சமூக வலைதளங்கள்ல. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் பதவியில இருக்கிறவர் இப்படி பொறுப்பட்ட வகையிலையும் தரங்கட்ட வகையிலையும் பேசியிருக்கிறார். இப்படி ஒரு அருவருப்பான பேச்சுக்கு முற்போக்கு அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் கண்டனம் தெரிவிக்காம அமைதியா இருப்பதும் ஒரு பக்கம் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிற சூழல்ல காவல்துறை கைது நடவடிக்கை சட்டப்படியான ஒரு நடவடிக்கைக்கு போயிருக்காங்க. பேசிய பேச்சு சமூக வலைதளங்கள்ல எல்லோரும் பார்க்கிற வகையில் இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம இந்த செய்தியா பதிவு பண்றப்ப கூட பயன்படுத்துறதுக்கு தயக்கமாவும் ரொம்ப அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பேச்சை பேசினதை திமுகவுடைய ஐடி விங்கிலையும் அதை பகிர்ந்திருக்காங்க. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிற ஒரு சூழல்ல சட்டப்படியான வழக்கு பதிவு செய்தா விசாரணைக்கு அழைப்பாங்க, தேவை என்றால் கைது செய்வாங்க. இது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை. இந்த சட்டப்படியான நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் ஒத்துழைக்க மறுக்கிறார், கைதாக மறுக்கிறார். ஒரு 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்றோ சட்டப்படியா அதை எதிர்கொள்ள வேண்டும். வழக்கமா கைது செய்யப்பட நாங்க இந்த வழக்கை சட்டப்படியா எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சட்டப்படியாக வழக்கை எதிர்கொள்வதை விட்டுவிட்டு கைதாகாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது உதயநிதி சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு முன்பாக அவர் கைது செய்யக்கூடாது என்று திமுகவினர் காவல்துறையோடு வாக்குவாதம் தள்ளுமுள்ள ஈடுபட்டாங்க. அங்கேயே அமர்ந்து இப்ப எதிராக முழக்கத்தை வந்திருக்காங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு பெண்களை அவமரியாதை செய்கின்ற வகையில, பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில ஆபாசமாக இரட்டை அர்த்தத்துல பேசியதற்கு கண்டனம் பல்வேறு தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்க சூழல்ல பெண்கள் உள்ளிட்டவரும் திமுகவினர் அங்க கைது செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. அவர்கள் தரப்புல வைக்கிற வாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அவர் பங்கேற்க கூடாது என்பதற்காக சொல்றாங்க. ஆனா வழக்கு என்பது அவர் ஆபாசமாக பேசியிருக்கிறார், பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில பேசியிருக்கிறார், முகம் சுளிக்கின்ற வகையில அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை இந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 20 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. 20 நிமிஷத்துல பல இடங்கள்ல தாவேக அரசையும் அமைச்சர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணார். இப்போ பொதுவா சொல்லுவாங்க கடுமையான விமர்சனங்கள் இருக்கணும், ஆனா கண்ணியமான வார்த்தைகள் வேண்டும் அப்படிம்பாங்க. ஆனா கடுமையான விமர்சனத்தை பண்ண அதே நேரத்துல கண்ணியமற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கார். அந்த கண்ணியமற்ற வார்த்தைகளுக்கு அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப திரைக்கலைஞர் குஷ்பு கூட அதை குறிப்பிட்டிருந்தாங்க, ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவர் மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்தவர் என்கிறதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதோடைய பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டு இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். நடவடிக்கை எடுக்கணும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். பாஜகவுடைய தலைமை செயற்குழுப்பாளர் நாராயண திருப்பதி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். இப்படி நிறைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிற சூழல்ல சட்டப்படியான ஒரு நடவடிக்கை காவல்துறை சென்றிருக்காங்க. அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த பதவியில் இருப்பதற்கு சரியாக இருக்கு. ஆனா ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து 10 நிமிடம் என்று சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடி அது 12 மணிக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க சூழல்ல இப்படி ஒரு நீதிமன்றத்தை நாடி முன்பணி பெறுவதற்காக தான் கைதாவதிலிருந்து தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல்ல அந்த கைதை தவிர்ப்பதற்காக அவர் அவசர முறையீட்டு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனு 12 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை கைதாகாமல் இருந்தால் அப்புறம் முன்பணி பெற்றுவிடலாம் அப்படிங்கிற அது சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட தைரியமாக சட்டப்படியான வழக்கை எதிர்கொள்வதிலிருந்து நழுவ பார்க்கிறாரா? அப்ப நேற்று பேசியதற்கு ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் மன்னிப்பையோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம கைது நடவடிக்கையிலிருந்து விலகி செல்வதும், கைது நடவடிக்கைக்கு சட்டப்படியான நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க மறுப்பதும் அடுத்த ஒரு எதிர்ப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் உதயநிதி கைதாக மறுப்பு தெரிவிப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது.